இங்கே வந்து ஒரு கிரிக்கெட். ஸோ நான் முதல்ல அதுக்கு போயிருக்கிறேன். ஸோ அங்கே தான் வந்து சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரி செய்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் இப்போ போய்க்கொண்டிருக்கிறேன். வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 1 hour டிரைவ். லேட்டாக போயிட்டேன்னு நினைச்சேன். பட் சரியான நேரத்துக்கு போய் சேர்ந்துட்டேன். அது இப்போ இந்த அங்கே வந்து நாங்கள் கிரிக்கெட் விளையாடினாங்க. கனகாலத்துக்கு போயிருந்து டென்னிஸ் பாலில் கிரிக்கெட் விளையாடினது பழைய ஞாபகம், அங்கே ஊரில் விளையாடின ஞாபகம் வந்துச்சுது. ஊரில் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் எப்படி விளாடுவோமோ அதே ஞாபகம் திருப்பியும் ரீக்ரியேட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. விளையாடி முடிய அப்படியே கொத்துரொட்டி செய்கிறதான் பிளான் இருந்தது. ஸோ அவங்க வந்து கொத்துரொட்டி செய்கிறதுக்கும் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தவங்க. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அதை இப்போ நானும் கொஞ்சம் கொத்தி எனக்கும் வந்து ட்ரை பண்ண தந்தாங்க. ஸோ நானும் அப்படியே ட்ரை பண்ணிட்டு அடியை பார்த்தீங்கன்னா சும்மா நெட்டு பெண் கொத்துரொட்டி கொத்தி கொண்டிருக்கே கொஞ்சம் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கொத்துரொட்டியே முக்கால்வாசி கொத்துரொட்டியையும் வெளியில் அனுப்பிட்டேன் தட்டில் இருந்து. இப்போ வந்து நாங்கள் அந்த நல்லூர் புகழ் சொக்கரண்ணாண்ட மகன் வந்து இப்போ கொத்துறாரா கொத்துரொட்டியும் சாப்பிட்டு கொண்டு அப்படியே ஏஷியா கப் ஃபைனல் மேட்ச் போய் கொண்டிருந்தது. ஸோ அதுவும் ப்ரொஜெக்டரில் அங்கே ஒரு ரூமுக்குள்ளே போட்டிருந்தவங்க. ஸோ அதுவும் பார்த்து இருந்தேன். நான் கிரிக்கெட் பார்க்குறதே விட்டுட்டேன். ஆனால் நேற்று மேட்ச் வந்து அது கடைசி நேரம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போய் கொண்டு இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வலிக்கிட கொஞ்சம் லேட்டாக போயிட்டுது. எனக்கு திருப்பியும் 1 hour டிரைவ். ஸோ அதால் வந்து வீட்டை வேறு கொஞ்சம் டிலே ஆகிட்டுது. நல்ல டயர்ட். அது ரெண்டாலும் நல்ல ஒரு என்ஜாய் பண்ண ஹாப்பியோட அந்த நாள் முடிச்சிருந்து.